ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 நிமிஷத்தில் உங்களுடைய பேன் கார்டில் இருக்க அட்ரஸை எப்படி ஈஸியாக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு 2 வெப்சைட் வந்து இருக்குது. ஒன்று UTI ITSL அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, இன்னொன்று NSDL அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. இந்த 2 வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த 2 வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த UTI ITSL வெப்சைட்ல எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் கீழே வந்துங்க, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஃபெசிலிட்டி ஃபார் அட்ரஸ் அப்டேட் இன் பேன் டேட்டாபேஸ் த்ரூ EKYC மோட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. பேன் கார்டு நம்பரை ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் இது வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி ஆதார் கார்டில் வேலிட், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வேலிடாக இருக்கணும். ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு OTP வரும். ஸோ அதுக்காக தான். அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக அட்ரஸ் அப்டேட் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா GSTIN நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த அட்ரஸ் அப்டேட் சோர்ஸ் அப்படிங்கிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஒன்று வந்து ஆதார் பேஸ் EKYC அட்ரஸ் அப்டேட், இன்னொன்று டிஜிலாக்கர் அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆதார் பேஸ் EKYC அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்ரி பண்ணுற மாதிரி, எதுக்கு நம்மளுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் உங்களுடைய பேன் கார்டில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தானா அப்படிங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அந்த கேப்சா கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ் பட்டன் அடிச்சுட்டு கரெக்டான கேப்சா கோட பார்த்து டைப் பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணணும். அதாவது ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அதுக்கு OTP அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் EKYC OTP அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு OTP வந்திருக்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேப்சா கோட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா புரியல, அதனால நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, அட்ரஸ் ஆஸ் பெர் ஆதார் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆதாரில் உங்களுடைய அட்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரெக்டான அட்ரஸ் தானே அப்படிங்கிறத நீங்களும் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அந்த பாக்ஸில் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்த உடனே இப்போ பாருங்க, யுவர் அட்ரஸ் அப்டேட் ரிக்வஸ்ட் இஸ் அக்செப்டட், யுவர் அட்ரஸ் சேஞ்ச் ரிக்வஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி இதில் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. இந்த ரெக்வஸ்ட் நம்பர் மட்டும் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இந்த டவுன்லோட் ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணினா போதும், நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கான அந்த ரிசிப்ட் ரெக்வஸ்ட் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஃபியூச்சர் பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும். ஸோ இது நீங்கள் போயிட்டு செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும். இதான் சிம்பிள் ப்ராசஸ். இது வந்து NSDL வெப்சைட்ல, சாரி இது வந்து UTI வெப்சைட்ல பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதுவே NSDL அப்படின்னா இந்த வெப்சைட்ல லிங்க் நான் கொடுத்துறேன். சேம் அதே மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் மந்த் ஆஃப் பர்த், இயர் ஆஃப் பர்த் அதை வந்து கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. MRT ரோபோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டிக்ளரேஷனையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஆதாரில் லிங்கான மொபைல் நம்பர் OTP வரும். அது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லிங்க் ஆயிரும். ஸோ இவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுக்காக அப்டேட் பண்ணுறோம், நான் வந்து ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறேன் ரைட் அட்ரஸ். பட் பேன் கார்டில் எதுக்காக அப்டேட் பண்ணுறோம்னா பேன் கார்ட்லையும் கம்பல்சரியாக நம்மளுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் வந்து அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பேன் கார்டு இருந்தாலும் பழைய அட்ரஸ் வந்து கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இதனா ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா அந்த பழைய அட்ரஸுக்கு தான் வந்து போகும். ஸோ அதனால தான் ஆதாரில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதையே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.